கம்ருதீனும் பார்வதியும் செய்த தவறுக்கு சக போட்டியாளர்கள் பாலையும் டீ தூளையும் முட்டையும் பறித்த பிக் பாஸ் மீது வழக்கு தொடர்கிறேன். வணக்கம் மக்களே. நேற்று என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்காடு மன்றத்துல எல்லாரும் யார் மேலே கேஸ் கொடுத்து வாதாடிட்டு இருந்தாங்க. வினோத் அண்ணன் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம தலைமை பிக் பாஸ் மேலே ஒரு கேஸை கொடுத்து அவரே சாக்காக்கிருக்காரு. அண்ணன் என்ன வழக்கு கொடுத்துருக்காருன்னா, கம்ருதீனும் பார்வதியும் செஞ்ச தப்புக்கு, அதாவது மைக்கு மாட்டாதுன்னு நினைக்கிறேன், பிக் பாஸ் பால், டீ தூள், முட்டை மூணையும் யாரும் பயன்படுத்தாத அளவு பண்ணிட்டாரு. இதற்கு காண்டான வினோத் பிக் பாஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாரு. இதை கேட்ட பிக் பாஸ் ஷாக்காகி ஒண்ணுமே பேசாம ஒரு 2 நிமிஷம் அமைதி ஆயிட்டாரு. வினோத் அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, பிக் பாஸ் சும்மா ஒரு காமெடிக்காக தான் எழுதினேன், எப்படி வாதாடுறீங்க என்னன்றதுக்காக, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, இல்ல நான் மாத்தி வேணா எழுதிக்கவான்னு பிக் பாஸ கேட்கிறாரு. இதை கேட்ட பிக் பாஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வினோத், நான் என் வக்கீல் கூட கலந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசின பிக் பாஸ், என் வக்கீல் கிட்ட பேசிட்டேன், இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பிக் பாஸ் சொன்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சக போட்டியாளர்களை இன்னொரு போட்டியாளர் மேலதான் கேஸ் கொடுக்க முடியும், சொல்லி கொடுத்த பிக் பாஸ் மேலே கேஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க வேணா நகைச்சுவையோ உங்க சக போட்டியாளர் மேல கேஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இதை கேட்ட வினோத் உடனே மாத்தி எழுதிக்கிறேன் பிக் பாஸ் சொல்லி எழுதுறாரு. கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் நான் வெளியே கொண்டு போய் எழுதிட்டு வந்துடுறேனே அப்படின்னு கேட்ட உடனே பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க தான் கொஞ்சம் தைரியமான ஆளாச்சு, உள்ளே உட்காந்து எழுத வேண்டியதானே அப்படின்னு கேட்டோடனே அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் எழுதி பாக்குறாரு. ஒன்னும் பேச முடியல. ஐயா பிக் பாஸ் ஐயா, நான் வெளியே போய் எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.